ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 குவார்டர்லி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 5 மார்க்கு அண்ட் 2 மார்க் கொஸ்டினில் டாப் 10 5 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் மேக்ஸிமம் இதுலேருந்து தான் வரும். வீடியோ நல்லா பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு டக்குன்னு போயிடாதீங்க, ஏன்னா எல்லா கொஸ்டினும் பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால் பாருங்கள், வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் எக்ஸாம்பிள் 5.25, எக்ஸசைஸ் 5.4ல் 3, 4, 8, எக்ஸசைஸ் 5.3ல் 3, 5, 6, 7, 8, எக்ஸசைஸ் 5.2ல் 8, 9, 10. ஸோ இதில் டோட்டலாக 12 கொஸ்டினாக கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த 12 கொஸ்டினில் இந்த 5.25லேருந்து 3, 4, 8, எக்ஸசைஸ் 5.4ல் 3, 4, 8 இந்த 2, 5 சேர்ந்த ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 4 கொஸ்டினை கிளியர் கட்டாக பார்த்துருங்க. இதில் ஒரு கொஸ்டின் வராமல் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.3 அண்ட் 5.2ல் 5.3ல் 3, 5, 6, 7, 8, 5.2ல் ஒரு 3 செம்மு. ஸோ இந்த 2 எக்ஸசைஸையும் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் 2 கொஸ்டின் இதுலேருந்து உங்களுக்கு கம்பல்சரியாக வந்துடும். ஸோ அதனால் இந்த 5 மார்க் கொஸ்டினை கிளியராக பார்த்துருங்க. 5th சாப்டரில் 5 மார்க்கை சிறப்பாக எழுதிடலாம். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 3 மார்க் கொஸ்டின். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டினை தனியாக கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளில் 5.1, 5.2, 5.5, 5.6, 5.17, 18, 19, 24. இந்த 5.1, 5.2, 5.5, 5.6ல் இருக்கிற 4 செம்மை கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு செம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு எக்ஸாம்பிள் 5.17, 18, 19, 24 இதை பார்த்துட்டிங்கனாலும் இதிலிருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிற 4+4 8 கொஸ்டின் கிளியராக பார்த்துருங்க, அதுலேருந்து ஒன்று வந்துடும். அப்புறம் எக்ஸசைஸ் வந்து 3 எக்ஸசைஸையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு 9 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். 5.1ல் ஒரு 4 கொஸ்டின், எக்ஸசைஸ் 5.2ல் 6 and 7, எக்ஸசைஸ் 5.4ல் 2, 7, 9. இதை கொஞ்சம் கிளியராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. ஃபுல்லாக இன்றைக்கி காலையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட வேலையை முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.